ஆண்டு நம்ம நாடார் சரஸ்வதி கலை மற்றும் கல்லூரி பல சாதனைகளை படைத்துள்ளது. மிக முக்கியமாக அட்டானமஸ் பெற்றுள்ளது. இது சிறிய விஷயம் அல்ல. இதை ஒரு சாதாரணமாக ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் ஒரு அட்டானமஸ் பெற்ற கல்லூரி என்றால் நிச்சயம் நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாகத்தான் இருக்கும். அதற்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 800 பேர் தான். ஆனால் ஆஃபர் லெட்டர் வந்து 2400 வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே தலைவர் சொன்ன மாதிரி அது பெரிய விஷயம். 800 ஸ்டூடெண்ட் தான் படிக்கிறாங்க. ஆஃபர் லெட்டர் 2400 வச்சுருக்காங்க. இது பெரிய விஷயம். வந்து தலைமுறை பெரியவர்கள் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கென்று யோசிக்காமல் ஆரம்ப காலத்தில் வந்து நமக்கு ஆரம்பித்தாங்க. அதாவது சிறிய முறையில் ஆரம்பித்த பெண்கள் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் ஆரம்பித்த நிறுவனம் வந்து இன்றைக்கி முழுமையடைஞ்சிருக்கு. அது காரணம் வந்து 2400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃபர் லெட்டர் வச்சுருக்காங்க. இதே பெரிய விஷயம். என்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே எல்லா பொண்ணுகளுமே வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி கொண்டுள்ளார்கள். தயவு செய்து மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த வேலைவாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும். பெண்களுக்கு கல்வியை மறுக்கப்பட்ட போது இன்றைக்கி பெண்கள் தான் அனைத்திலும். ஆண்களோட ரேஷியோ குறைஞ்சிட்டு இருக்கு, பெண்களோட ரேஷியோ கூட்டிகிட்டு இருக்கு. இந்த அனைத்து பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாடு மெர்கல் பேங்க் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அனைத்து வாய்ப்புகளும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு டயர் 1 கம்பெனியாக டயர் 2 கம்பெனியால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு என்ட்ரி கிடச்சிச்சினாலே நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து முன்னேறி வந்துடலாம். எல்லாமே உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க. நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கு கல்வி மட்டுமே அவசியம், கல்விதான் முக்கியம் என்ற நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று 28வது ஆண்டு அனுவல் டே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. கல்லூரி மாணவர்கள் இந்த அனுவல் டேங்கிறது உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் நாள். நீங்கள் சிறந்த மாணவர்களை தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது வழிகாட்டியும் தலைமைக்கு இலக்கணமாக இருக்கும் உயர் திரு டி ராஜ்மோகனாச்சி அவர்களே, முன்னிலை இருந்து நடத்தி கொண்டிருக்கும் நமது தேனி மேலப்பட்டை இந்து நாடார் உறவின் முறையின் உபதலைவர் நேர்மையின் உச்சம் அவர்களே, மேலும் முன்னிலை இருந்து நடத்தி கொண்டிருக்கும் தொழிலதிபர் MM ஆனந்தவலண்ணன் அவர்களே, மேலும் முன்னிலை இருந்து நடத்தி கொண்டிருக்கும் பழனியப்பன் பாசமிகு பழனியப்பண்ணாச்சி அவர்களே, இவர்களை உங்களது பெரிய கைதட்டல் மத்தியில் இவர்கள் நால்வரையும் வரவேற்பதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஒரு காமராஜர் ஃபங்க்ஷன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதில் தலைவர் அதில் ரொம்ப இதாக இருப்பார். ஒரு ஈடுபாடு, அந்த எனர்ஜி, அந்த வேகம், தலைவர் நமக்கு அதை சொல்கிற விதமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா கலை மற்றும் அறிவியல் கல்வி அது மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். கடந்த 3 வருஷத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண தமிழ் பேச்சு போட்டி நடந்துச்சு. வேறு லெவலில் நடந்துச்சுங்க அந்த ஒரு நாள் ப்ரோக்ராம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜஸும் வந்தாங்க. இட் இஸ் நாட் தேட் ஈஸி. அதை வந்து நடத்துறதுக்கான பெருமையை நமக்கு உறவின் முறை பெரியவர்கள் கொடுத்தாங்க. அது அவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு. அடுத்தபடியாக பார்க்கணும்னா பிளட் டொனேஷன், ரத்தம் கொடுக்கணும்டா அப்படின்னு அதுக்கு சொன்னதுக்கு செஞ்சது பாசத்தினால கூட இருக்கலாம். 850 பேர் 900 பேர் லைனில் வந்து நின்னாங்க. ஆச்சரியத்தின் உச்சம். சின்ன விஷயம் கிடையாது. எலிஜிபிலிட்டி என்னமோ 200 பேர் தான். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே எந்த கலை கல்லூரியிலையும் 220 பேர் ரத்தம் கொடுத்தது கிடையாது. பெண்கள் கல்லூரியில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த சிறப்பான நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 28வது ஆண்டு விழாவுக்கு நான் இங்கே இருப்பதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பொதுவாக எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. நம்ம உரைமுறையில் எடுத்து பார்த்துக்கிட்டா 100க்கு 100% ஆக்டிவாக இருக்காங்க. பெரிய ஆச்சரியம். எங்கே பார்த்தாலும் ஒரே வேகம், எந்த செக்ரட்டரியை பார்த்தாலும் ஒரு ஸ்பிரிட்டு, ஒரு ஓட்டம். எல்லாருக்குமே வந்து உங்களுக்காக, உங்களுடைய கல்விக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒரு கோல்டன் பீரியடில் நான் உங்களோட எல்லாம் ட்ராவல் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கல்லூரி வந்து திறந்த புஸ்தகம் மாதிரி, யார் எப்போனாலும் எங்கேனாலும் வந்து படிக்கலாம். யாரும் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. அவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுப்பாங்க. நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் எனக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு லேசாக ஒரு ஆசை எனக்கு ஒரு ஓரமாக. எல்லோரும் கல்வி பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு, அந்த ஒற்றை உயர்ந்த நோக்கத்தோடு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறையை நாம் தலை தாழ்த்தி நன்றியோடு வணங்குகின்றோம்.
தயவு செய்து அந்த நன்றி உணர்ச்சியை ஒரே ஒரு வினாடி எழுந்து நின்று கைதட்டுங்கள். நம் தாய் தகப்பன் நம்மேல் வைக்கின்ற நம்பிக்கையை விட நம்முடைய சூழல் கல்வி குழுமம் இருக்கிறதே, அது நம்ம மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை உலக அளவில் உங்களை உயர்த்தும். இந்த நாடார் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரி சுயாட்சி பெற்றவுடன், அட்டானமஸ் சுயாட்சி பெற்றவுடன் நடக்கும் முதல் ஆண்டு விழாவில் முதல் சீஃப் கெஸ்ட் சார்லி. இந்த தன்னாட்சி பெறக்கூடிய ஒரு கல்லூரியை பெறுவதற்கு எத்தனை பேர் டெல்லியில் போய் உழைச்சிருப்பாங்க தெரியுமா? ஏன், என்னுடைய ஆசிரியர்கள் தான் என்ன நிர்ணயிக்கணும், என் ஆசிரியர் பெருமக்கள் தான் என்ன வேல்யூ பண்ணணும். வேற எங்கிருந்தோ திசை தெரியாத இடத்துல வேற ஒரு பல்கலைக்கழகத்துடைய கார்னரில் உட்கார்ந்து என்னை மதிப்பீடு செய்ய வேண்டாம். என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு வேல்யூவேஷன் போட்டு என்னை மதிப்பீடு செய்யட்டும் என்று தன்னாட்சி பெறக்கூடிய மிகப்பெரிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இது வேறு எந்த கல்லூரிக்கும் வேறு எந்த வளாகத்திற்கும் கிடைக்காது. ஒரு பொருள் ஒரு கையில் இருக்கின்ற பொழுது அதை பன்மடங்காக மாற்றக்கூடிய ஆற்றல் கல்விக்கு உண்டு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த அளவிற்கு படித்து மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும். இந்த கேதரிங்கை அமேசிங் அனுவல் டேன்னு வச்சாங்க. நான் இது வரைக்கும் அனுவல் டே எவ்வளோ போயிருக்கேன், இந்த அமேசிங் அனுவல் டே நீங்கள் தான் பார்க்குறேன். இந்த கூட்டத்துக்குள்ள எத்தனை ஐபிஎஸ் இருக்கிறாங்க, எத்தனை ஐஏஎஸ் இருக்கிறாங்க, எத்தனை நம்பர் 1 சிஏ ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் சத்தியமாக இந்த வளாகத்திற்குள் அவர்கள்லாம் இருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய உங்களுக்கு வெற்றிகள் வரும். வாழ்க 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 என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழிய வணக்கம்.